வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு சென்னையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இன்னைக்கு சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மனக்கவலைக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு சென்னையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் கௌரவகுமார், பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர். இந்த இளைஞனுடைய குடும்பங்கள் கொல்லப்பட்டு, அந்த பெண் இப்படியும் சொல்லப்படுறாங்க, இன்னும் என்கொயரியில் ஃபுல்லாக வரல எந்த ஒரு விஷயமும். அந்த பெண் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கலாம். சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் காலேஜ். அந்த காலேஜில் என்ன ஆகுறாங்கன்னு சொன்னால், பீகார்லேருந்து வந்து அந்த இளைஞர் தன்னுடைய குடும்பத்தை கூட்டு வந்து இங்கே வேலைக்காக பிழைப்புக்காண்டி வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க ஏன் வராங்கன்னு சொன்னால், அவங்களுடைய பிழைப்பு, அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுடைய பொருளாதாரம் ஏதாவது உதவி வரணும். இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டிதான் வெளிமாநிலங்கள்ல இருந்து பீகாருக்காரங்க என்ன பண்றாங்க சொன்னா, தமிழ்நாட்டில் பஞ்சம் பிழைக்க தான் வராங்க. ஆனா அப்படிப்பட்ட பஞ்சம் பிழைக்க வந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, தரமணியில பாலிடெக்னிக் காலேஜில் அந்த கௌரவகுமார் என்னக்கூடிய இளைஞர் அவங்களுடைய மனைவியோடும் அவங்களுடைய குழந்தையோடும் இருந்திருக்கிறாங்க. அவர் செக்யூரிட்டியா அந்த பாலிடெக்னிக் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கு, ஜனவரி 26, 26 என்ன நாள் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜனவரி 26 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா இயற்றப்பட்ட தினம், குடியரசு கிடைத்த தினம். அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குது. ரொம்ப கவலையா இருக்கு. எந்த ஒரு இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா இயற்றப்பட்டதோ அந்த ஒரு நாள் ரிபப்ளிக் டே அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குது. இந்த கௌரவகுமார் என்னக்கூடிய அந்த நபர் அன்னைக்கு இரவு அவருடைய மனைவியோடு சில நபர்கள் அத்துமீறலில் ஈடுபடுறாங்க. அத்துமீறலில் ஈடுபட்டதோடு அவர் அதை தடுக்க வந்த அந்த கௌரவகுமார் என்னக்கூடிய அந்த கணவரை அடித்துக் கொள்கிறார்கள். அடித்து அடையாருக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பைக் ஷோரூமுக்கு பக்கத்தில் அவர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. சாக்கு மூட்டையில் குண்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. ரத்தம் சொட்ட அந்த கௌரவகுமார் கொடூர மரணத்தோடு அந்த இடத்திலே கொஞ்ச நேரம் இருக்கிறாரு. இவ்வளோ விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த கௌரவகுமார் அந்த இடத்துல இருக்காரு. அவங்க 2 வயது குழந்தை, ஆண் குழந்தைய, அந்த அம்மாவும் கௌரவகுமாரும் 2 பேருக்கும் பிறந்த ஒரு 2 வயது ஆண் குழந்தை. இந்த 2 வயது ஆண் குழந்தை எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா, பூமாறு ஓரமா கிடக்குது, பிணமாக கிடக்குது, சடலங்களாக கிடக்குது. இப்போ மனசு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப வலிக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளவு சம்பவங்கள் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஏன் நடந்தது? தமிழகத்தில் கஞ்சாவும் சரி, கஞ்சா ட்ரக்ஸ் இன்னைக்கு அதிகமா இளைஞர்கள்கிட்ட நடமாடிக்கிட்டு இருக்கு. இந்த போதைப் பொருள் ஒழிப்பு என்னைக்கு வருமோ இதெல்லாம் அன்னைக்கு தான் நிப்பாட்டுவாங்க எல்லாருமே. போதைப் பொருளுடைய பழக்கம் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் வந்துருச்சு. எல்லா இளைஞர்கள்கிட்டையும் அதிகமாக புழக்கத்தில் வந்துருச்சு. இந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது, முன்னாடி யார் இருக்கா யாருமே தெரியாம இளைஞர்களும் சரி, போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடியவர்களும் சரி, யாருன்னே பார்க்காம ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு இருக்கிறார். கோயம்புத்தூர்ல நடந்தா இல்லையா? கோயம்புத்தூர்ல நிர்வாணமாக ஒரு பெண்ணை கற்பழித்தார்கள். அந்த நபர்கள் யாருன்னு சொன்னா, போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான். இப்போ ரீசெண்டாக நடந்தது ட்ரெயினில் ஒரு பீகார் மாநிலத்தை சார்ந்தவனை எவ்வளவு துண்டாக வெட்டுனாங்க பார்த்தீங்களா? இவ்வளவுமே தமிழ்நாட்டில் போதைப் பொருளே இல்லை, 0% நாங்கள் போதைப் பொருளை ஒழிச்சிட்டோம் இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம், ஆட்சி செய்பவர்கள் எல்லாம் இதையெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்தில் அன்னைக்கு காலையில் 26ஆம் தேதி நடக்குது இந்த சம்பவம். அதுக்கு 27ஆம் தேதி மா சுப்பிரமணியம் அவங்க கிட்ட கேட்கப்படுது, இது மாதிரி ஒரு பீகார் மாநிலத்தை சார்ந்த ஒரு நபரை கொன்று இது மாதிரி அடையாறு பக்கத்தில் போட்டிருக்காங்களே சார், உங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு மீடியாக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. எப்போ நடந்தது? இப்படிதான் கேட்குறாரு. எப்போ நடந்தது? என்ன நடந்தது? இப்படி இருக்குது நம்முடைய அரசாங்கமும் தமிழகமும். நம்மளாம் ரொம்ப சிந்திக்கணும். தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய பெரிய பெரிய கஷ்டங்கள், பெரிய பெரிய பலாத்காரங்கள், சின்ன பிள்ளையிலிருந்து நந்தனம்ல 22 வயசு பொண்ணு, எவ்வளோ இஷ்யூஸை நம்ம சொல்லிக்கிட்டே தான் போயிட்டே இருக்கலாம். ஆனால் இஷ்யூஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில். இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம். இதற்கான ஒரு பெரிய ஒரு தண்டனையை எடுக்க வேண்டும், கையில் எடுக்க வேண்டும். அரபு நாட்டில் இன்னைக்கு ஒரு பெண்ணை தொட்டால், ஒரு பெண்ணை கற்பழித்தால் அவன் உயிரோடு இருப்பானா என்று ஒரே வெட்டு, தலை துண்டா போவோம். அரபு நாடுடைய சட்டம். ஆனால் அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமும் சரி, ஒன்றுமே சொல்ல முடியாது. தப்பு செய்கிறவன் தப்பு செய்து கொண்டுதான் இருக்கிறான், தப்பித்து கொண்டுதான் இருக்கிறான். அரசாங்கமும் அப்படிதான் இருக்கு, ஆட்சியும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் மாறணுமா இல்லையா? இதெல்லாம் மாறணும்னா எப்படி மாறும்? எல்லாருமே சிந்திங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே யோசிங்க. நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு நம்மளுக்கு நடக்காதுன்னு என்ன உறுதி? நாளைக்கு நமக்கும் இது போல இன்சிடென்ட் நடக்காதுன்னு என்ன உறுதி? எல்லாருமே இன்னைக்கு மீடியாவை கையில் எடுத்துட்டாங்க. மீடியாவில் கையில் எடுத்து எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம தான் உஷாராக இருக்கணும். அரசாங்கமும் ஆட்சியும் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. நம்ம மட்டும்தான் நம்மளுடைய பிழைப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்முடைய பாதுகாப்பையும் நம்ம தான் பார்த்துக்கணும். அரசாங்கம் வந்து பார்க்கும், போலீஸ்லாம் வந்து பார்ப்பாங்க, காவல்துறைகள் நம்ம காத்துக்கொள்வார்கள்ன்றா நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ண கற்றுக்கணும். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இன்ன வரையும் அந்த பெண்மணி எங்கே இருக்கிறானே தெரியல. குப்பை மேடுகளில் தேடிக்கிட்டு இருக்காங்க.
குப்பை மேடுகளில் பெருகளத்தூரில் இருக்கக்கூடிய குப்பை மேடு, பெரிய ஒரு குப்பை மேடு, அந்த குப்பை மேடில் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரையும் அந்த பெண்ணுடைய சடலம் கிடைக்கவில்லை. யோசிக்கணும், இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்லாம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கௌரவகுமார் என்னக்கூடிய ஒரு இளைஞர் பிழைப்பு தேடி தான் வந்தார். என்னங்க அவருக்கு பெருசாக கேட்டார்? என்ன கேட்டார் சொல்லுங்கள்? ஒரு பிழைப்பு தேடி தான் பிள்ளையை நல்லா உருவாக்கணும், என் மனைவிக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும், சாப்பாடுக்கு வழி பிறக்கணும். இதுக்கு தான் அந்த மனுஷன் வந்தான் பீகார்லேருந்து இது வரையும், தமிழ்நாடு வரையும். ஆனால் அந்த மனிதனுக்கு இவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஆங்காங்கே பரவி கொண்டு இருக்கிறது. இதை தடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த காணொலியை பார்ப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் சரியா இருக்கான்னு பாருங்கள். முதல்ல இன்னைக்கு டார்கெட் என்னன்னு சொன்னால், இளைஞர்கள் தான் அதிகமாக டார்கெட் வைக்கப்படுகிறார்கள். ட்ரக்ஸுடைய அடிக்டில் அதிகமாக இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இதில் இஸ்லாமிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலுமே நம்முடைய பிள்ளைகள் நாம் தான் பாதுகாக்கணும். பெற்றவங்க தான் எல்லாருக்கும் பொறுப்பாக இருக்கணும். இந்த போதைப் பொருளை பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய நடத்தைகள் இருக்குது, அவங்க சரியான முறையில் போயிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் பாருங்கள். தமிழ்நாட்டில் எவ்வளோ எக்கச்சக்கமான சம்பவங்கள் போதைப் பொருளின் காரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த போதைப் பொருளை நம்ம எப்போவுமே தடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு என்றைக்குமே வரக்கூடாது. அவங்கள அண்டை விடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.